Hi viewers, welcome to our release com. இன்னைக்கு நம்ம பூஜை ரூமுக்கு தேவையான சில குறிப்புகளையும் பூஜை ரூம்ல உள்ள பாத்திரங்களை எவ்வளவு ஈஸியா நம்ம க்ளீன் பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முன்னாடி நம்ம ரிலீஸ் com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குலாம் போலாம் வாங்க. நம்ம வீட்ல வெள்ளியை வந்து கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். பூஜை ரூமுக்கும் சரி நம்ம யூஸ் பண்ற ஆக்சஸரீஸ்லயும் சரி நம்ம வெள்ளி இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த வெள்ளியை வந்து நம்ம என்னதான் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டி கொஞ்ச நாள்லயே வந்து சீக்கிரமாவே அது கருத்து போயிடும். ஏன்னா காத்து படப்பட அதுக்கு வந்து வெள்ளி வந்து சீக்கிரமாவே கருத்துரும். அதை வந்து நம்ம கழுவுறதே வந்து நமக்கு பெரும் வேலையா இருக்கும். இல்ல பாலிஷ் பண்ற இடத்துல போய் கழுவணும். இல்லனா இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. இனிமே இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நம்ம தேய்க்க போறோம். அதுவும் ரொம்ப சீக்கிரமாவே தேய்ச்சலாம். ரொம்ப கஷ்டப்படவும் தேவை கிடையாது. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம விளக்குனா அந்த விளக்க வந்து நல்லா அந்த எண்ணெய் திரி எல்லாத்தையுமே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சு எடுத்துக்கோங்க. மெயினா அந்த நீங்க க்ளீன் பண்ண போற அந்த வெள்ளி பொருள் வந்து ஈரப்பதம் இல்லாம இருக்கணும். அதனால நீங்க க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையான துணியை வச்சு நல்லா எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி தொடச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நல்லா தொடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாட்டி பல்லு வளர்க்குற கோல்கேட் பவுடரை நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஒரே ஒரு இன்கிரீடியன்ஸ் போதும். வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. தண்ணியோ சோப்போ லெமன் உப்பு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. வெறும் நம்ம கோல்கேட் பவுடரை வச்சு தான் நம்ம அதை க்ளீன் பண்ண போறோம். இதை க்ளீன் பண்ணிட்டு நீங்களே பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி கோல்கேட் பவுடரை கொஞ்சமா எடுத்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா கையால தேய்ச்சிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சூப்பராகவே பளிச்சுன்னு போயிடும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா தேய்ச்சுங்க. இந்த மாதிரி தடவை நம்மளுக்கு அந்த கருப்பு எல்லாமே மாறி நல்லா பாலிஷ் போட்ட மாதிரி புதுசு போல ஆயிரும். பாருங்க, உங்களுக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். பாருங்க, இது வந்து எல்லா வெள்ளி பொருட்களையும் இதே மாதிரி நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக நம்ம பணம் செலவு பண்ணி கடையில் கொடுக்கணுமோ இல்லை உட்காந்து வாங்கன்னு தேய்க்கணும் அப்படி எதுவுமே தேவையே கிடையாது. நம்மளே சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம தேய்ச்சலாம். இதில் நான் அந்த சந்தன பேலாக மட்டும் சந்தனம் போட்டு அது மாதிரி காஞ்சு போய் ரொம்ப கருப்பாயிருச்சு. அது ரொம்ப நாள் ஆனனால அதை மட்டும் லைட்டாக நான் டூத் பேஸ்ட்டை வச்சு நான் க்ளீன் பண்ண போகிறேன். டூத் பேஸ்ட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா சூப்பராக போயிடும். மற்றபடி நார்மலாக உள்ளதில் எல்லாத்தையுமே நம்ம கோல்கேட் பவுடரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி போய் இருக்குல்ல அதை மட்டும் கோல்கேட் பேஸ்ட்டை வச்சு நான் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டக்குன்னு உங்கள் பாத்திரம் எல்லாமே வந்து நீட்டாயிரும். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நம்மளுக்கு போல இருக்கும். நம்ம இப்போ தான் வாங்கிட்டு வந்தோமான்னு எல்லாரும் கேட்பாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வீட்டில் உள்ள பூஜைறையில் நம்ம யூஸ் பண்ணுற சந்தனோட கலர் வந்து எப்போதுமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். கோயிலில் கொடுக்குற சந்தன கலரோட இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கோயிலில் கொடுக்குற சந்தன கலருக்கு அந்த ஈக்குவலாக வந்து நம்ம வீட்லேயும் வந்து நம்ம பூஜைறையில் எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அது வேற ஒன்றும் இல்லை. நம்ம இந்த மாதிரி சந்தன கட்டுக்கிட்டு அதில் கொஞ்சமாக பச்சை பாலை கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக பச்சை பாலை கலந்துட்டு அப்புறமாட்டி நீங்கள் பன்னீரோ இல்லை தண்ணியோ மிக்ஸ் பண்ணிட்டு கலந்து பாருங்க. இது எப்போதும் உள்ள கலரோட நம்மளுக்கு கொஞ்சம் டார்க்காவே தெரியும். நம்ம இதுல வெறும் தண்ணி மட்டும் கலந்தோம்னா அந்த சந்தனத்தோட கலர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி பச்சை பாலையும் தண்ணி இல்லைன்னா பன்னீர் அந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கும்போது சந்தனத்தோட கலர் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிப் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீட்ல செவ்வாய் வெள்ளிக்கிழமையில வந்து பூஜை ரூம்ல கோலம் போட்டு விளக்கேத்தி சாமி கும்பிட்டா வந்து வீட்டுல உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் வெளியில போய் பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் நம்ம வீட்டுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பூஜை ரூம்ல கோலம் போடுறதுல வந்து பச்சரிசியில வந்து நம்ம கோலம் போட்டா அது ரொம்ப விசேஷம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பச்சரிசி மாவை ஊற வச்சு அரைச்சு அதை வந்து ஒரு துணியில கட்டி அதுலதான் கோலம் போடுவாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து அந்த டைத்துல நம்ம ஊற வச்சு அரைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு இன்ஸ்டன்ட் கோலம் கட்டி வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா ஈஸியா போட்டுடலாம். நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும். அது வேற ஒண்ணும் கிடையாது. பச்சரிசி மாவை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியை ஒரு வாட்டை காஞ்சி ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சிருங்க. ஊறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்லேயே போட்டுடலாம். அதை மிக்ஸி ஜாரில் தண்ணி ரொம்ப விடக்கூடாது. வேணும்னா லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப விட்டுறாதீங்க. இந்த மாதிரி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. குறைன்னா அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிடணும். இங்கே பாருங்க, ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்ம அரைச்ச மாவு. இந்த மாவு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் வெள்ளை காட்டன் துணி எதுவாக இருந்தாலும் சரி, இது இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ரேஷன் கடையில் கொடுத்த வேட்டியை தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா எல்லா மாவையும் கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி கொட்டிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுருங்க அப்படியே. ஏன்னா வந்து அதுல அந்த மாவுல உள்ள தண்ணி எல்லாத்தையும் வந்து அந்த துணி வந்து நல்லா உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல மாவு வந்து கெட்டியா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுருங்க. மேக்ஸிமம் 5 மினிட்ஸே போதும். இந்த மாதிரி விட்டுட்டு இங்க பாருங்க, தண்ணி எல்லாத்தையும் துணி உறிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இங்க பாருங்க கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி நல்ல அந்த பதத்துல இருக்கணும் நம்மளுக்கு. இதை வந்து இப்ப நான் ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறேன். ஒன்ல வந்து நான் குக்கிங் கலர் தான், இது வந்து எல்லோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு பசைவோம்ல அந்த மாதிரி நல்ல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா பசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பசைஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இது இங்க பாருங்க, இப்போ வந்து நம்ம 2 கலர் இருக்கு, எல்லோ இருக்கு, ஒன்று ஒயிட்ல இருக்கு. இந்த மாதிரி 2 கலருமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறம் இதை நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டிட்டு அதுல இருந்து குட்டி குட்டி பீஸா வந்து நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டி நல்லா அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி குட்டி தட்டை மாதிரி இருக்கும். நம்ம தட்டை செய்வோம்ல வீட்டுல, அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி தட்டை மாதிரி இருக்கும். இதை வந்து அப்படியே ஒரு அகலமான தட்டுல வந்து அப்படியே வச்சு நீங்க காய வச்சீங்கன்னா போதும். ஒரு 2 டேஸ்க்கு வந்து வெயில நல்லா காய விட்டுருங்க. இங்க பாருங்க, இது நல்லாவே காஞ்சிருச்சு நம்மளுக்கு. இது 2 டேஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா காய்ஞ்சோன்னு பாருங்க, இது ஒரு குட்டி டேப்லெட் மாதிரியே இருக்கும் பாருங்க. இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ்ல வந்து டைட்டான கண்டெய்னர் பாக்ஸ்ல அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நம்ம பூஜை ரூம்ல வச்சுக்கலாம்.
இது நம்மளுக்கு என்னைக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்து இங்கே பாருங்கள், இதை ஒன்று எடுத்து லைட்டாக தண்ணியை கலந்து நம்ம அழகாக ஈஸியாக கோலம் போட்டுடலாம். இதுக்காக நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாவு ஊற வச்சு அரைச்சு அப்போதைக்கு நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை. இன்ஸ்டன்ட்டாக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போதும், ஈஸியாக நம்மளுக்கு கோலம் போட்டுடலாம். டைமும் நம்மளுக்கு ரொம்ப சேவ் ஆகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவும் பிடிக்கும். நம்ம பூஜை ரூமில் விளக்கேற்றும் போது ஒரே தீக்குச்சியில் பற்ற வச்சவங்க வந்து ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. அவங்க கையில் வந்து நிறைய காசு போலங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து கல்யாணமாகி ஒரு புது வீட்டுக்கு வர பொண்ணை வந்து ஒரே தீக்குச்சியில் விளக்கேற்றணும்னு சொல்லி நிறைய சம்பிரதாயம்லாம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா விளக்கும் வந்து ரொம்ப நல்லா நின்று எரியும். நம்ம சீக்கிரமாகவே ஈஸியாக பற்ற வச்சிடலாம். அது வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு திரியை எடுத்துக்காங்க. நான் பஞ்சு திரி தான் எடுத்துருக்கேன். பஞ்சு திரியும் எடுக்கலாம், நூறு திரியும் எடுத்துக்காங்க. எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துட்டு பற்ற வைக்கிற அந்த முனியை மட்டும் நல்லா இந்த மாதிரி நல்லா புளிஞ்சுக்கோங்க. சுத்தமாக இல்லை எண்ணெயே இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா புளிஞ்சுக்கிட்டு நீங்கள் பற்ற வச்சு பாருங்க. விளக்கு ஈஸியாகவே நீங்கள் பற்ற வச்சுலாம், சீக்கிரமாகவே நெருப்பு அதில் பிடிச்சிடும், நல்லாவும் நின்னும் எரியும். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் முக்காமல் அந்த மாதிரி பற்ற வச்சிங்கன்னா திரி வந்து சீக்கிரமாகவே தீந்துரும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் முக்கி அதுக்கப்புறம் நீங்கள் பற்ற வச்சு பாருங்க, விளக்கு வந்து நல்லா நின்று எரியும். நம்ம பூஜை ரூம்ல வெள்ளி பொருட்கள் நிறையவே யூஸ் பண்ணுவோம். குங்குமச்சிமிழ், குத்து விளக்கு அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வெளியில வந்து யூஸ் பண்ணும்போது அந்த நம்ம விளக்கு ஏற்றும் போது அந்த புகை எல்லாமே சேர்ந்து வெளி பொருட்களை கருக்க ஆரம்பிச்சிடும். நார்மலாக வெள்ளி வந்து வெளியில வச்சு யூஸ் பண்ணும்போது காத்துப்பட அது வந்து கருக்க ஆரம்பிச்சிடும். அதை நம்ம ரெகுலர் வீக்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணிட்டே இருந்தால் தான் வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி வெளி பொருட்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட் இருக்குது. இதுவும் ஒரு மெத்தட். இது நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. இதுக்குன்னு தனியாக எந்த பொருளும் நம்ம போய் கடையில் போய் வாங்கணும் தேவையே கிடையாது. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை ஈஸியாக வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப எஃபர்ட்டும் போட தேவையில்லை. இதுக்காக இங்கே பாருங்க, இந்த 2 குத்து விளக்கு எடுத்திருக்கேன். சின்ன குத்து விளக்கு தான் இது. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு நம்ம தனியாக எதுவும் வாங்க போகிறது இல்லை. நம்ம பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை நல்லா ஒன்று எடுத்துட்டு நல்லா நச்சுருங்க. அந்த கவர்லேயே வச்சு இந்த மாதிரி லைட்டாக பண்ணால் போதும், அது ஈஸியாகவே அது நல்லா தூளாயிரும். இதுக்காக நம்ம கல் போட்டு உடச்சு அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையே கிடையாது. இந்த மாதிரி நச்சு நல்லா பொடியாக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடியானதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பவுலில் கொட்டினதுக்கப்புறம் இதில் வந்து எந்த தண்ணியோ எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இதில் நம்ம டிஷ்வாஷ் லிக்விட், நம்ம பாத்திரம் கழுவ லிக்விட் மட்டும் தான் அதில் ஊற்ற போகிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விட் எதுவாக இருந்தாலும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா டிஷ்வாஷ் லிக்விட் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு ஸ்பூன்லையோ இல்லை உங்கள் கையிலையோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பவுடர் எல்லாமே வந்து அந்த டிஷ்வாஷ் லிக்விட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் விளக்க வந்து அந்த டிஷ்வாஷ் லிக்விட் கம்ப்யூட்டர் சாம்பிராணி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து இந்த விளக்கில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி உங்கள் கையிலே நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கையில ஸ்க்ரப் பண்ணிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் இருக்கலாம், எந்த ஸ்க்ரப் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக ஸ்க்ரப் எதுவும் தேவையில்லை. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பே வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சிங்கனாவே உங்களுக்கு இது நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு இல்லை ஒரு விளக்க தான் வாஷ் பண்ணுறேன், இன்னொரு விளக்க நான் வாஷ் பண்ணல. உங்களுக்கு வந்து இதை வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறேன் பாருங்க. எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்க்ரப்பை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக போயிடும். இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ இந்த பவுலில் வந்து ஒரு தண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து இதில் நல்லா வாஷ் பண்ணிக்குவோம். இது வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணியாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து சில பேர் வீட்டில் உப்பு தண்ணியாக இருக்கும். உப்பு தண்ணியில் வெளி பொருட்கள் எதுவுமே வாஷ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்ல தண்ணியில் மட்டும் தான் வாஷ் பண்ணணும். இங்கே பாருங்க, நான் இதை குடிக்கிற தண்ணியை ஒரு பவுலில் ஊற்றி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக பவுலில் ஊற்றிட்டு அந்த விளக்கை இதை நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அங்கங்கே நமக்கு அந்த கார்னர்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒட்டியிருந்தா கூட நீங்கள் இந்த மாதிரி கழுவும் போது உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும். இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லா சூப்பராக நல்லா பளிச்சுன்னு இருக்கும் விளக்கு. இங்கே பாருங்க, நல்லா நம்மளுக்கு பளிச்சுன்னு போயிடுச்சு. ஒரு விளக்கு வந்து இங்கே பாருங்க கழுவாம இருக்கு, ஒன்று கழுவி இருக்கு. உங்களுக்கு நல்லா இதுலேயே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அந்த கருப்பு எல்லாமே வந்து போயிருக்கு, நல்லா பளிச்சுன்னு இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து உங்கள் வீட்டில் நீங்களே வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக எந்த பணமும் நம்ம எக்ஸ்ட்ரா செலவழிக்கணும்னு அவசியமே இருக்காது. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களே வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு விளக்கையும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி டிஷ்வாஷ் லிக்விட் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி கழுவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இன்னும் அதே மாதிரி இன்னொரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு இதை நல்லா தொடச்சி ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வீட்டில் உள்ள திருநீர் இருக்குல்ல, துண்ணூறு, அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணியில் வந்து கொட்டிக்கோங்க. அந்த திருநீரை இந்த மாதிரி இந்த விளக்கில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அந்த திருநீரை. அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு பாருங்க, உங்களுக்கு அந்த வெளி விளக்கு வந்து எவ்வளோ சூப்பராக நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து விளக்குக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் உள்ள எல்லா வெளி பொருட்களையும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.